75 வயசுல இந்த எனர்ஜி இந்த ஒரு வைப்ரேஷனை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா தலைவர் எவ்வளவு பெரிய ஒரு அதிசய பிறவி அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய ரசிகர்களை 50 வருஷம் தன்னுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற மிகப்பெரிய மகான் அப்படின்னே சொல்லலாம். இவர் வாழும் மகான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தலைவர் என்றும் நிரந்தர சூப்பர் ஸ்டார் இவர் மட்டும்தான். கூலி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பிளஸ் தாண்டி 600 தாண்டி போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா உலக அளவுல மிகப்பெரிய ஒரு சாதனை. 75 வயது ஹீரோ தமிழ் சினிமால இருந்து போய் உலகம் பூரா பாப்புலர் ஆகி சூப்பர் ஸ்டார்னு ஒரு நேமை எடுத்து இந்தியால இருக்க அத்தனை பேர் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க அத்தனை பேரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நேமை வாய் வழியா சொல்ல வச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவை இந்தியன் மூவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியன் மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேரும் புகழும் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு நிகர் சூப்பர் ஸ்டார் தான். தன்னுடைய அன்பு ரசிகர்களையும் அன்பு தொண்டர்களையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம்லாம் இல்ல. சூப்பர் ஸ்டாரால ஒருவரால மட்டும்தான் முடியும். அவருடைய சொல் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா கடவுள் சொல்ற மாதிரி, கடவுள் ஒரு விஷயத்தை சொன்னா ஏத்துப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு விஷயத்த இதை நான் சொல்றேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாருனாவே அது கடவுள் சொன்ன வார்த்தைக்கு நிகராக தன்னுடைய தொண்டர்களும் தன்னுடைய ரசிகர்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. இதுதாங்க தலைவருக்கு நிகர் யாரு? இனி தலைவரோட ரெக்கார்டு உலக அளவுல கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி தான். தலைவருடைய ரெக்கார்டை யாராலையும் முறியடிக்கவே முடியாது. இன்னொருத்தர் பிறந்து வந்தா கூட இந்த ரெக்கார்டெல்லாம் முறியடிக்கவே முடியாது. ஜெயிலர் 2 அடுத்து ரெடியா இருக்கு. சுட சுட அப்டேட் வந்துகிட்டே இருக்க போகுது. இனி நம்ம ஆட்டம் தான், என்னைக்குமே நம்ம ஆட்டம் தான், நிக்காது.